Yeah, we will start off now. Let others join in the due course. Now, anybody wants to make a presentation on Minute a Member? Want to give a talk on any subject? Yes, sir. Yeah, Mr. Arun Kumar. Yeah, please. நான் என்ன சொல்லுவேன்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். இம்போர்ட்ல Okay. எக்ஸ்போர்ட்டை வந்து முதல்ல வந்து ப்ரீ ஷிப்மெண்ட் ஸ்டேஜ்னு ஒன்று இருந்து. பிஃபோர் த ப்ரீ ஷிப்மெண்ட் ஸ்டேஜ் த குட்ஸ் ஆஃப் த ப்ரொவைட் த எக்ஸ்போர்ட், ஐடென்டிஃபை த பையர்ஸ். முதல்ல வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா ஐடென்டிஃபை த பையர்ஸ், நம்ம யாருக்கு கொடுக்க போறோம் அப்படிங்கறத வந்து முதல்ல பாத்துக்கணும். அதுக்கு எதிரெல்லாம் பார்க்கலாம், எல்லோ பேஜ்னு சொல்லி நம்ம வெப் பேஜ்ல வந்து இருக்கு. ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்பேஜ் இருக்கு. அப்புறம் பையர்ஸ் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஃபாரின் எம்பயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல வந்து நம்ம யாருக்கு கொடுக்க போறோம், அந்த பொருள் எங்க வந்துகிட்டு இருக்கு, அது என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இதுல பாத்துக்கலாம். பிறகு மார்க்கிங் ஆன் த ஆஃபர்ஸ், நம்ம ஒரு பொருளை கொடுக்க போறோம் எக்ஸ்போர்ட் பண்றோம்னா அதுக்கு ஆஃபர் எதுவும் வச்சிருக்கோம்னா அதை மென்ஷன் பண்ணிருக்கணும் முதல்ல எக்ஸ்போர்ட்ல. அதுக்கு அடுத்ததா வந்து எவாலுவேஷன், நமக்கு வந்து நம்ம கிட்ட இருந்து பொருளை வாங்க போறவங்க நமக்கு முழு பணத்தை கொடுத்துட்டாங்கன்னா இந்த இது வந்து தேவையே கிடையாது எவாலுவேஷன்ங்கிறது. கொடுக்கலன்னா கண்டிப்பா இதை நோட் பண்ணி வைக்கணும். அப்படின்னா அதை வந்து இன்கம் டேக்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆர்டர், அவங்க ஆர்டர் பண்ணி ஒன் டே ஆகணும். ஒன் டேக்கு பிறகுதான் நாம அடுத்த ஸ்டெப்பை வந்து நம்ம இது பண்ணணும். ஏன்னா அவங்களால அவங்க வந்து அதை கேன்சல் பண்ணி விடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால கன்ஃபர்மேஷன் ஆர்டர், முதல்ல அந்த ஆர்டரை வந்து நம்ம கண்டிப்பான முறையில ஒன் டே வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு அடுத்ததா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் லைசன்ஸ், முதல்ல லைசன்ஸ் எடுக்கணும். நம்ம எந்த போர்ட்ல இருந்து எந்த நாட்டுக்கு அனுப்புறோம், அது என்ன பொருளா இருக்கு, அந்த நாட்டுல அதை பேன் பண்ணியிருந்தாங்கன்னா அதை அனுப்பக்கூடாது. அந்த இதெல்லாம் வந்து அந்த லைசன்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த லைசன்ஸும் இத்தனை நாள் தான் வந்து வேலிடிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த போர்ட் வந்து சீல் வச்சு சைன் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு. அதுக்கு அடுத்தது ஓப்பனிங் த லெட்டர் ஆஃப் கிரெடிட். லெட்டர் ஆஃப் கிரெடிட்னா அவங்க வந்து முழு பணத்தை கொடுக்கல, ஆனா அவங்க அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிருக்காங்க, ஆனா மீதி பணத்தை கொடுக்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட்ங்கிற ஒரு பில்லை வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுக்காங்க. அப்படி கொடுக்கும் போது அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபுல்லா யாரு எக்ஸ்போர்ட் பண்ணி விடுறாங்களோ அவங்களுக்கு அனுப்பி விடணும். இது கம்பல்சரி இந்த எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ல ரெண்டுத்துக்குமே. அதுக்கு அடுத்தது வந்து ப்ரொடக்ஷன், அதாவது ஒரு குட்ஸை வந்து நம்ம வந்து இப்போ ஒரு ஷிப்ல போகுதுன்னா ரொம்ப பாதுகாப்பா அப்போ வந்து அது வந்து வேற எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற ரொம்ப வந்து நம்மளோட கவனத்துல வந்து ரொம்ப இது இருக்கணும். ஃபுட் ஐட்டமா இருந்ததுன்னா அதுக்கு நம்ம இந்தியால வந்து ஸ்பேசி சர்டிபிகேட் வேணும், செக் பண்ணிருக்கணும். வெளிநாடுகள்ல வந்து அவங்களும் வேற இது வச்சிருப்பாங்க. நம்ம இந்தியால வந்து ஃபேஸிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது. நம்ம நீங்க என்ன சாப்பிட்டாலும் சரிதான், லேஸ் பாக்கெட் எதுலனாலும் பின்னால பாருங்க ஃபேஸி அப்படிங்கிற ஒரு சிம்பிள் கொடுத்திருப்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாதிரி எக்ஸ்பைரி டேட், மேனுஃபேக்சரிங் டேட் வந்து அதுல மென்ஷன் பண்ணிருக்கணும். குவாலிட்டி சர்டிபிகேட், இது வந்து இதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் உண்டு போர்ட்ல. அவங்க வந்து இந்த பொருள் வந்து தரமானது, இது இவங்க கொடுத்திருக்க எக்ஸ்பைரி டேட்டுக்கான இதுல கரெக்டா இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணி அவங்க ஒரு குவாலிட்டி சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்ததா பேக்கிங் அண்ட் மார்க், இதுக்கு பிறகுதான் பேக் பண்ணே விடுவாங்க. பேக் பண்ணும் போது நம்ம வந்து நம்மளோட பொருளை வந்து அவ்வளவு சேஃப்டியா நம்ம வந்து நல்லா பேக் பண்ணி அதுல வந்து நம்மளுடைய ட்ரேடிங் மார்க்கை வந்து கரெக்டா பிக்ஸ் பண்ணிருக்கணும். ஏன்னா ஒரு இன்சிடென்ட் எதுவும் ஆனதுனாலும் நம்மளுடைய பொருளுடைய மார்க்கிங், நம்மளோட பிராண்ட் நேம் தெரியணும். அப்படின்னாதான் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து இந்த குட்ஸ் வச்சு நீங்க பினான்ஸ், நீங்க வந்து வெளியில கடன் வாங்கவும் செஞ்சுக்கலாம் அவங்க கடனுக்கு நம்மகிட்ட பொருள் வாங்கும் போது. பிறகு குவாலிட்டி கண்ட்ரோல், இதுலதான் இன்கம் டேக்ஸ் ஆபீசர்ஸ் வந்து கடைசியா வந்து அதை செக் பண்ணுவாங்க. இவங்க வந்து எல்லாமே கரெக்டான விதிமுறைகள்ல தான் போயிருக்காங்களா,
எதுலயுமே வந்து தப்பான இது பண்ணலையா அப்படிங்கறத செக் பண்ணி அதுக்கு பிறகுதான் அவங்கள வந்து ஷிப்புக்குள்ளே ஏத்துறதுக்கு விடுவாங்க. இதுக்கு பிறகு வந்து ஒரு ஒரு லைசன்ஸ் கொடுப்பாங்க. அது வந்து என்னன்னா ஷிப்ல ஏறி முடிஞ்சு அவனுக்கு எக்ஸ்போர்ட் அவன் வந்து அந்த பையர் வந்து அந்த பொருளை வாங்கின பிறகு அந்த லைசன்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும். அதுக்கு வந்து யார் கொடுப்பாங்கன்னா போர்ட்ல இருக்கிற கூடிய ஒரு ஹையர் ஆபீசர்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். இம்போர்ட்டுக்கும் இதே ப்ரொசீஜர் தான், எக்ஸ்போர்ட்டுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். இது இந்தியாவில உள்ள இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் உள்ளது. இது ஃபாரின்னா ஃபுட்டுக்குன்னா அவங்க வெவ்வேறு குவாலிட்டி செக்கிங் நிறைய இது உண்டு. அவங்க அதெல்லாம் பண்ணி முடிச்சுதான் அவங்களுடைய இதை அனுப்புவாங்க இங்கேயும். அதே மாதிரி நமக்கு வந்து இந்த செக்கிங்லாம் நம்மளோட இந்தியாவில பேசிக்கான இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்குள்ளது. யா நைஸ் அருண்குமார், ரொம்ப அழகாக நிறைய விஷயங்களை சொன்னீங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பற்றி. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஐ திங்க் அதை பற்றி நான் ஒரு 2-3 வார்த்தை சொல்லலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி we will go to other people, then I'll come back and then give some more. உங்களோட இதில் ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லை, ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் I thought I will share it with you. We will go to other persons first. Anybody else? Mr. Santana Mariraj, you want to say something? சார் இன்னைக்கு வந்து நான் ஆசிட் பேசஸ் அண்ட் சால்ட்ஸ். யா வெரி குட் சொல்லுங்க சந்தானம். ஆசிட் வந்து சோரின் டேஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் அது வந்து ப்ளூ லிட்மஸ் வந்து ரெட்டா மாற்றும். பேசஸ் வந்து பிட்டர் டேஸ்ட்ல இருக்கும், அது வந்து ரெட் லிட்மஸ் வந்து ப்ளூவா மாற்றும். இது வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிக்கு போனோம்னா ஃபர்ஸ்ட் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில வந்து இது வந்து மெட்டல் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா ஹைட்ரஜன் கேஸும் சால்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ஆசிட் வந்து மெட்டல் கூட ரியாக்ட் ஆயிடுச்சுன்னா ஹைட்ரஜன் பிளஸ் ஆசிட் வந்து மெட்டல் கூட ரியாக்ட் ஆயிடுச்சுன்னா சால்ட் பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து மெட்டல் கார்பனேட் அண்ட் மெட்டல் பைகார்பனேட் கூட ஆசிட் ரியாக்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு சால்ட் பிளஸ் வாட்டர் கிடைக்கும். அடுத்தது நம்ம வந்து மெட்டாலிக் ஆக்சைடு பார்க்கணும். மெட்டாலிக் ஆக்சைடோட ஆசிட் ரியாக்ட் ஆயிடுச்சுன்னா வாட்டர் பிளஸ் சால்ட் கிடைக்கும். இதனால இது வந்து மெட்டாலிக் ஆக்சைடை வந்து நம்ம பேசஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஆசிடையும் பேஸையும் நம்ம ரியாக்ட் பண்ணா நம்மளுக்கு வாட்டர் பிளஸ் சால்ட் கிடைக்கும். அதனால அதை வந்து நம்ம நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஆசிடை வந்து மெட்டாலிக் ஆக்சைடோட ரியாக்ட் பண்ண மிஷில் நம்மளுக்கு சால்ட் பிளஸ் வாட்டர் கிடைக்கிறதுனால மெட்டாலிக் ஆக்சைடு வந்து பேசஸ் நம்ம சொல்லிடுறோம். அதே மாதிரி பேசஸை வந்து நான் மெட்டாலிக் ஆக்சைடோட ரியாக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு சால்ட் பிளஸ் வாட்டர் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஆசிடை வந்து வாட்டருக்குள்ள டிசால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு H+ அயான்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி பேசஸை நம்ம வந்து வாட்டருக்குள்ள டிசால்வ் பண்ணோம்னா OH- அயான் கிடைக்கும். அப்படி கிடைச்சிச்சுன்னா இது வந்து ஆசிடு, இது பேசஸ்ன்னு நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம். அடுத்தது வந்து இப்போ ஸ்ட்ராங் ஆசிட் இல்லை பேசஸ் வந்து ஸ்ட்ராங்கா இல்லையா நம்ம எப்படி பார்க்கலாம்னா pH பேப்பர்ஸ் வச்சு பார்க்கலாம். இப்போ pH பேப்பர்ஸ்ல pH வேல்யூ வந்து -7க்கு கீழே போயிட்டுனா அது வந்து ஆசிடு, 7க்கு மேல இருந்துச்சுன்னா அது பேஸ். இப்போ வந்து 0னா ஸ்ட்ராங் ஆசிடு, 14 வந்து ஸ்ட்ராங் பேஸ், 7 வந்து நியூட்ரல். அடுத்தது இப்போ ஸ்ட்ராங் ஆசிடையும் ஸ்ட்ராங் பேஸையும் வச்சு நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற சால்ட் வந்து நியூட்ரலா இருக்கும். அதே மாதிரி வீக் ஆசிடையும் வீக் பேஸையும் வச்சு நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற சால்ட் வந்து நியூட்ரலா இருக்கும். ஆனா நம்ம ஸ்ட்ராங் ஆசிடையும் வீக் பேஸையும் வச்சு ரியாக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற சால்ட் வந்து ஸ்ட்ராங் ஆசிட் சால்ட்டா கிடைக்கும், ஆசிடிக் சால்ட்டா கிடைக்கும். அதே மாதிரி ஸ்ட்ராங் பேஸை வச்சு வீக் ஆசிட் வச்சு நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற சால்ட் வந்து பேசிக் சால்ட்டா கிடைக்கும். அடுத்தது வந்து அடுத்து pH வேல்யூ வந்து நம்ம எவ்ரிடே லைஃப்ல வந்து நிறைய இதுல இருக்கு. நம்ம சாயில்ஸ்ல வந்து நியூட்ரலா இருந்தாதான் நம்ம சாயில்ஸ்ல பிளான்ட் நிறைய வளரும். இப்போ வந்து சாயில்ல வந்து ஆசிட் அதிகமா இருக்குன்னா நம்ம கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து யூஸ் பண்ணோம்னா அதை போட்டோம்னா நம்ம சாயில்ல வந்து பிளான்ட் கரெக்டாக அது நியூட்ரல் ஆகி கரெக்டாக வளர்ற மாதிரி ஆகும். அதே மாதிரி பேசிக் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து வீக் சால்ட் அசிடிக் ஆசிட் அந்த மாதிரி ஏதாட்டு நம்ம ஊற்றினோம்னா நம்ம அது வந்து நியூட்ரல் ஆயிரும். அதே மாதிரி நம்ம ஸ்டொமக்லயும் ஆசிட் இருக்கு, அது வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இது வந்து நம்ம டைஜஸ்ட் ஆகிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு.
இது இப்போ வந்து நம்ம நிறைய ஓவரா ஈட் பண்ணிட்டோம்னா நிறைய ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து செக்ரீட் ஆகும், அதனால நம்மளுக்கு அசிடிட்டி வரலாம். அதுக்காக இதை வந்து நம்ம நியூட்ரலைஸ் பண்றதுக்காக மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அந்த மாதிரி மைல்டு பேஸை நம்ம யூஸ் பண்ணோம்னா அது நியூட்ரலைஸ் ஆகி அந்த அசிடிட்டி வந்து போயிடும். அதே மாதிரி நம்ம வந்து டீத்தில் வந்து நம்மளுக்கு டீத்தை வந்து 5.5 pH வேல்யூக்கு கீழே போயிட்டுன்னா நம்ம கீழே உள்ள ஆசிட்ஸ் ஏதாச்சும் நம்ம வாயில் பட்டுட்டுனா நம்ம அது வந்து டீத் வந்து கரோட் ஆயிரும். இதை வந்து நம்ம இப்போ நம்ம சுகர்ஸ் அதெல்லாம் நம்ம நிறைய எடுத்தோம்னா இப்போ வந்து பேக்டீரியா நம்ம டீத்தில் ஃபார்ம் ஆகுது. இந்த பேக்டீரியா வந்து இந்த ஆசிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம டீத்தை வந்து கரோட் பண்ணி வச்சிரும். அதனால நம்ம வந்து இப்போ சுகர்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்டோம்னா நல்லா ப்ரஷ் பண்ணிடணும். அடுத்து அனிமல்ஸ்லேயும் இருக்குது, அனிமல்ஸ் பிளான்ட்ஸ்லேயும் இருக்குது. அனிமல்ஸில் நம்ம பார்த்தோன்னா ஆண்ட் பீலாம் வந்து அது ஒரு ஆசிடை வந்து செக்ரீட் பண்ணோம். அதே மாதிரி பிளான்ட்ல வந்து இப்போ வந்து நம்ம காட்டில் வைல்ட் லைஃப்குள்ளே போனோம்னா அங்கே உள்ள பிளான்ட்ஸ் வந்து அதோட இது நம்ம கையில் பட்டுட்டுனா அந்த பிளான்ட்டோட லீஃப் வந்து நம்ம கையில் பட்டுட்டுனா அது வந்து நம்மளுக்கு ஊறல் எடுக்க ஆரம்பிச்சிரும். அந்த இதை வந்து போக்குறதுக்கு நம்ம அங்கே உள்ள ஆசிட்ஸ் ஏதாட்டும் மைல்டு ஆசிட்ஸ் மைல்டு பேஸ் ஏதாட்டும் நம்ம போட்டுட்டோம்னா அந்த இது போயிடும், நியூட்ரலைசேஷன் ஆகி அது போயிடும். அடுத்தது வந்து சால்ட். இப்போ சால்ட் லைஃப்ல பார்த்தோன்னா சால்ட் ஃபேமிலினா இப்போ சோடியம் குளோரைடு, இப்போ சோடியம் சல்ஃபேட், சோடியம் நைட்ரேட், சோடியம் கார்போனேட் இந்த மாதிரி வருது எல்லாமே சோடியம் ஃபேமிலி சேர்ந்தது. அதே மாதிரி பொட்டாசியம் சல்ஃபேட், சோடியம் சல்ஃபேட், கால்சியம் சல்ஃபேட், மெக்னீசியம் சல்ஃபேட் இதெல்லாம் சல்ஃபேட் ஃபேமிலியை சேர்ந்தது. இந்த மாதிரி இருக்கலாம். அது pH வேல்யூ ஆஃப் சால்ட் வந்து ஸ்ட்ராங் ஆசிடையும் வீக் பேஸையும் நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு அசிடிக் சால்ட் கிடைக்கும். அது வந்து pH வேல்யூ வந்து 7க்கு கீழே கிடைக்கும். அடுத்தது காமன் சால்ட், ஹைட்ரோகுளோரிக் சால்ட் வந்து நம்மளுக்கு நேச்சராகவே கிடைக்கும். அதையும் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னா இப்போ ஹைட்ரஜன் குளோரைடையும் சோடியம் ஆக்சைடையும் நம்ம ரியாக்ட் பண்ண வச்சோம்னா நம்மளுக்கு வந்து சோடியம் ஹைட்ராக்சைடையும் நம்ம ரியாக்ட் பண்ண வச்சோம்னா நம்மளுக்கு வந்து ஹைட்ரோகுளோரிக் ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும். சார் அவ்வளோதான் சார். Yeah, nice. Lot of information about acids and bases, and he touched upon human bodyயில் உள்ள ஆசிட் பேஸ் பற்றியும் பிளான்ட் சாயிலில் பற்றியும் அனிமலில் பற்றியும் எல்லாமே டச் பண்ணியிருக்காரு. எனக்கு 1 or 2 additional information is there that we will see later. We will go to next person to give a minute a member talk. Sir. Yes, Divya. So today I have planned to talk about fundamental rights, sir. Okay. Which Indian citizen must know, and most of us are not aware. Only we are aware due to the if we read textbooks only we are aware of that. So I like to touch upon that, sir. Yeah. So fundamental rights, அடிப்படை உரிமைகள். This has been written in the part 3 of the Constitution. For India to be a democratic and secular and independent country, these fundamental rights are the main inhibitors for that. They are mentioned in the Articles 12 to 35 of the Constitution. Basically, we have 6 rights: right to equality, right to freedom, right against exploitation, right to freedom of religion, cultural and educational rights, right to constitutional remedies. So first, right to equality. It mainly for untouchability and abolition of titles are come under right to equalities. So every person, irrespective of his caste, gender, he is provided with employment and educational opportunities. This is one of the basic freedom entitled to a citizen in India. Next, right to freedom. In right to freedom, there are many freedom like freedom of speech, expression, to reside in any part of the country. So if I am in Tamil Nadu, I can go buy land in Punjab and I can settle there. This freedom is entitled, and I have a freedom to practice any profession. If I like to be a carpenter or a doctor, whatever it is, I have that freedom, which is a legal thing. To assemble without arms. So every
every citizen has the right to raise his voice against the ill practices without violence. And we have freedom of speech and expression, which is entitled to the media. So we have the right to speak, and we have right to post our opinion to the government and to the public. Next, third, we have going to right against exploitation. So we have come across many terms like human trafficking, woman trafficking, and mainly the child labor. So what is child labor means? The children under age of 14 or have the right to go to school and not to work for salaries. So this right is provided by the right against exploitation. Next, freedom of religion. So this makes India a secular country, which every person has the freedom to practice the religion of his interest. Then cultural and educational rights. So we have festivals, and every person or have the right to preserve their culture and follow their culture, irrespective of other countries which post some of the, like some countries we are noticing that they post the Islamic or Christianity, like they should follow that. So it is not prevailing in India. And educational rights, as I early told, child labor and this right to school is entitled for every children in the country. Right to constitutional remedies. So if a person is exploited or he's not provided with any of the rights above mentioned, he can move to the court, and there are many writs. So from that he can appeal to court and he can retain his right. So these fundamental rights are borrowed from Constitution of Ireland. Yeah. This is very important because uh, uh, this is very important, and one important point, there was another seventh right, that was right to property, but this was amended by the Constitution, I think in year 1980s or 70s. So we can all have also amend the Constitution, but we cannot, without a reason, we cannot amend the Constitution. Totally, we have, I think, 1 or 3 amendments made to the Constitution. Yeah. Thank you. Yeah. Okay, nice. But 3 people, 3 different topics, very interesting. And all the topics are very relevant, very important for us to understand. Not necessarily from the point of view of examination. Even otherwise, as a citizen of this country, you need to know all the 3 topics. அந்த வகையில் எனக்கு ரொம்ப ஐம் ஹாப்பி. ஒரே ஒரு ஜென்ரல் கமெண்ட், மேபி சந்தானா மரிராஜ், நீங்கள் என்ன மீடியத்தில் படிக்கிறீங்க கண்ணா? சார் சிபிஎஸ்சி சார். சிபிஎஸ்சி. நீங்கள் நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீங்கள் யூ ட்ரை டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். தமிழ் பேசக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, பட் சின்ஸ் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ், நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஹலோ சந்தான மரிராஜ் இருக்கீங்களா? எஸ் சார். அது வேணால் ட்ரை பண்ணுங்கள். சேம் திங், சப்ஜெக்ட்லாம் சேம், பட் ட்ரை டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். அது ஒன்று. தமிழில் பேச வேண்டான்னு சொல்லலை, ஏன்னா நீங்கள் தமிழ்லையும் பேசலாம். இங்கிலீஷை இப்போ இது நீங்கள் இங்கிலீஷ் பேசுனீங்கன்னா ஒரே கலர் 2 மாங்காய். ஒன்று வந்து யூபிஎஸ்சிக்கும் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கும், உங்கள் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷையும் நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்காக நான் சொல்ல வரேன். சரியா? இப்போ திவ்யா வந்து நீங்கள் யூ ட்ரை டு ஸ்பீக் இன் தமிழ் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சி இஸ் நார்மலி சி இஸ் குட் இன் இங்கிலீஷ், ஸோ தமிழில் பேசலாம் அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஸோ யூ ட்ரை டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஸோ தட் யூ வில் இம்ப்ரூவ் தட் ஆல்சோ. இது ஒன்று. ஓகே, இந்த சப்ஜெக்ட் கமெண்ட்ஸ் அல்லது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம்னா ஒரே நிமிஷம். யா, ஸோ அது வந்து முதல்ல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பற்றி நம்ம இவர் அருண்குமார் ஸ்போக். அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் வந்து இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்போர்ட், இஃப் யூ ஆர் மேனுஃபேக்சரர் ஆஃப் சம் குட்ஸ் இன் இந்தியா, நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா யூ ஹவ் டு டேக் வாட் இஸ் கால்டு ஐஇ கோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் அப்படின்னு ஒன்று வாங்கணும். அது ரொம்ப சிம்பிள், நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம். இப்போலாம் ஆன்லைன்லேயே அந்த ஐஇ கோடு ஒன்று வாங்கிக்கலாம். ரெண்டாவது வந்து ஒன்ஸ் யூ கெட் த ஆர்டர் ஃப்ரம் சம்படி ஃபார் யுவர் ப்ராடக்ட், அவர் வந்து ஜெனுவைன் பையரா அப்படின்னு செக் பண்ணணும்.
இதுக்கு வந்து இசிஜிசின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கவுன்சில் அப்படின்னு ஒன்று இருக்குது. தென் ஒன் மோர் ஆர்கனைசேஷன் கால்ட் எக்ஸிம் பேங்க், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க்னு இருக்குது. அங்கே போய் இந்த மாதிரி இவர் கேசவமூர்த்திங்கிறவர் ஈ வாண்ட்ஸ் டு இம்போர்ட் சம் ஐட்டம்ஸ் ஃப்ரம் மீ, ஈஸி எ ஜெனுவைன் பையர் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் பணம் கொடுக்கணும் அதுக்கு செக் பண்ணுறதுக்கு. அவங்க வந்து செக் பண்ணி சொல்லுவாங்க, ஆமாம் அவர் ஜெனுவன் பையர், இல்லை ஒரு டீஃபால்ட்டராக இருந்தான்னு வச்சுக்கோங்க, ஆல்ரெடி இந்த மாதிரி வாங்கி பணம் கொடுக்காத ஆளாக இருந்தால் அதில் எல்லாம் தெரிய வந்துடும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கண்ட்ரியோடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கண்ட்ரிக்கு, அந்த கண்ட்ரியில் இந்த மாதிரி இவர் கேசவமூர்த்தி எப்படிப்பட்ட ஒரு பையர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ஆல்ரெடி பிளாக் லிஸ்ட் பண்ணியிருந்தேன்னா உடனடியாக தெரிஞ்சிடும் இவரெல்லாம் பிளாக் லிஸ்ட். ஒரே ஒரு டவுட், ஒரே ஒரு டவுட் சொல்லுங்க சார். நீங்க இப்ப சொல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேஜ் தானே சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா சொல்லுங்க சார். நான் சொல்றது ப்ரீ ஷிப்மெண்ட் ஸ்டேஜ். பரவாயில்ல, this is additional information தான் சொன்னேன். I am not saying that what you spoke is not relevant ன்னு சொல்ல, பட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தான் நான் சொன்னேன். ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஐஇ கோட் இல்லாது. ரெண்டாவது வந்து ஒரு பையர் ஜெனுவைனா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் வாங்கிட்டு பணம் கொடுக்காம போயிட்டு அப்புறம் நீங்கள் போண்டி ஆகிடுவீங்க, யூ வில் பிகம் பேங்க்ரப்ட். சப்போஸ் ஒரு $1 million வாங்கியிருக்காரு, $1 million 70 லட்ச ரூபா, சாரி 1 million 10 லட்சம், ஆமாம் 70 into 7 crore வாங்கிட்டு அப்புறம் கொடுக்கலன்னா நீங்கள் என்ன ஆயிடுவீங்க, ரொம்ப மோசமாயிடும். அதனால் டு செக் வெதர் அ பையர் இஸ் அ ஜெனுவைன், வெதர் இஸ் அ டிஃபால்ட்டர் ஆர் அ பிளாக் லிஸ்டட் அப்படின்னா நிறைய மெக்கானிசம் இருக்குது. இசிஜிசி இருக்குது, எக்ஸிம் பேங்க் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா ஃபார் அ ஸ்மால் ஃபீ தே வில் ஃபைண்ட் அவுட் வெதர் எ பர்டிகுலர் பையர் இஸ் ஜெனுவைன் ஆர் இது ஒரு இது. செகண்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அவங்க வந்து அந்த பையர் வந்து நமக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கும்போது முதல்ல ஒரு 1000 பீஸ் பண்ணி கொடுப்பா அப்படின்னு கேட்பாங்க, இல்லை ஒரு 50,000 பீஸ் பண்ணி கொடுங்கப்பாங்க. நீங்கள் அது பண்ணி கொடுக்கணும். 50,000 பீஸ் பண்ணி கொடுத்து கரெக்டாக எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எடுத்தோன்னே 5 மில்லியன் பீஸ் பண்ணி கொடுப்பா. 50,000 5 மில்லியன், 5 மில்லியன் 50 லட்சம் பண்ணி கொடுப்போம். இங்கே தான் நம்ம இந்தியர்கள் பிரச்சனை வருது. 50,000 பீஸ் நம்ம கரெக்டாக பண்ணி கொடுத்துட்றோம், திடீர்னு 5 மில்லியன் 50 லட்சம் பண்ண சொன்னால் நமக்கு பணம் இல்லை, ஃபேக்ட்ரி இல்லை, அதுக்கான வசதிகள் எல்லாம் இல்லை. இது வந்து இப்போ தான் கொஞ்சம் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம், இப்போ ஒரு திருப்பூர் மாதிரி இடங்களில் எங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் இருக்குதோ இப்போ தான் அதை கியர் அப் பண்ணிட்டு வராங்க. அந்த ட்ரையல் ஆர்டர் அண்ட் பல்க் ஆர்டர்னு சொல்கிறாங்க. வி ஆர் வெரி குட் இன் எக்ஸிக்யூட்டிங் ட்ரையல் ஆர்டர். அது ஏன் அவன் அப்படி கேட்குறான்னா, அவன் வந்து ஒரு பர்டிகுலர் டிசைனை உங்ககிட்ட ட்ரையல் ஆர்டர் வாங்கி ஈ வில் புட் அட், சப்போஸ் அமெரிக்காவிலேருந்து வாங்குறான்னு வச்சுங்க, அமெரிக்காவில் மார்க்கெட்டில் கொண்டு போய் அந்த பொருளை விற்பா. அது கிடுகிடுன்னு விற்றுருச்சுன்னா உடனடியாக உங்களுக்கு ஒரு 50 லட்சம் சீக்கிரம் பண்ணி கூடையாம்பா. அந்த 50,000க்கு 2 வாரம் கொடுத்தவன் 50 லட்சத்துக்கு 2 வாரம் தான் கொடுப்பான். ஸோ யூ ஹவ் டு, இதில் வந்து பெரிய பிரச்சனை இந்தியாவுக்கு. 50,000 2 வாரத்தில் கொடுத்துட்டோம், ஆனால் 50 லட்சம் 2 வாரத்தில் கொடுக்க முடியுமானா வி ஆர் நாட் கேப்பபிள் ஆஃப் கிவிங். இது ஒரு ஜென்ரலாக, ஐ மீன் எக்ஸப்ஷன் விட்டுருக்க, பல்க் ஆஃப் த பீப்புள் அந்த அளவுக்கு நம்ம கேப்பபிலிட்டி இல்லை அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம். அஃப்கோர்ஸ் அந்த எல்சி எல்லாம் அவர் பேசிட்டார். எல்சி வந்து நீங்கள் யூ கேன் ஓப்பன் அண்ட் எல்சி, சப்போஸ் இ மேக்ஸ் அட்வான்ஸ் அண்ட் தென் அதுக்கப்புறம் பேலன்ஸுக்கு ஒரு எல்சி கொடுக்குறாரு. 2 வகையான எல்சி இருக்குது, ரிவோக்கபிள் எல்சி அண்ட் இர்ரிவோக்கபிள் எல்சின்னு ஒன்று இருக்குது. ரிவோக்கபிள் எல்சின்னா அவர் எல்சி எப்போ வேணால் அவர் விட்ரா பண்ணிக்கலாம், யார் அந்த பையர். இர்ரிவோக்கபிள் அவர் விட்ரா பண்ண முடியாது. ஸோ 2 வகையான நார்மலி நம்ம வந்து எல்சினாவே இர்ரிவோக்கபிள் எல்சி தான் நம்ம மீன் பண்ணுவோம். அப்போ தான் நம்ம அந்த இர்ரிவோக்கபிள் எல்சி கொடுத்தா தான் அந்த நம்ம பேங்க் நமக்கு கடன் கொடுக்கும். ரிவோக்கபிள் எல்சினா கடன் கொடுக்காது, ஏன்னா நம்ம எப்போ வேணால் அந்த எல்சியை விட்ரா பண்ணிப்போம். எல்சினா கேரண்டி மாதிரி. எல்சி என்பது ஒரு கேரண்டி. ஓகே, நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு நான் ஆர்டர் கொடுத்துருக்கேன், நீ 2 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், 8 லட்ச ரூபாய் கண்டிப்பாக நான் பொருள் வந்த பிறகு திருப்பி கொடுக்குறேங்கிற கேரண்டி. அது ரிவோக்கபிள் கேரண்டினா ஈ கேன் வித்ட்ரா தட் கேரண்டி எனி டைம். இர்ரிவோக்கபிள்னு யூ கேனாட் வித்ட்ரா தட் கேரண்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. அஃப்கோர்ஸ் அப்புறம் இன்னொன்று வந்து என்ன ஆகும்னா, சப்போஸ் வி சென்ட் குட்ஸ் டு பர்டிகுலர் கண்ட்ரி, அங்கே போய் போர்ட்டுக்கு போயிடுச்சு, ஆனால் போர்ட்லேருந்து அவன் லிஃப்ட் பண்ணல, அந்த பையர் ஏதோ ஒரு ரீசனால் லிஃப்ட் பண்ணாமல் இருக்கான், போர்ட்லேயே கிடக்குது. மேபி உங்களுக்கும் பையருக்கும் ஒரு மனஸ்தாபம் வந்துருச்சு, அவன் எனக்கு வேண்டாயா அவன் பொருள் அப்படிங்கிறான். அப்போ அங்கே டெமரேஜ் சார்ஜுன்னு போடுவாங்க. டெமரேஜ், DEMURRAGE, டெமரேஜ் சார்ஜ் அப்படிங்கிறது செல்லருக்கு தான் வரும், இங்கேருந்து அனுப்பிச்சார் இல்லையா அவருக்கு வரும். அது ஹியூஜ் டெமரேஜ் சார்ஜாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஊரில் சப்போஸ் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் டெமரேஜ் சார்ஜ் வர வேண்டாம், நீ திருப்பி அனுப்ப வேண்டாம், அப்படியே என்னமோ ஆகிட்டு போகுது அப்படின்னு விட்டுருவாங்க. ஏன்னா அது திருப்பி கொண்டு வர காஸ்ட்டு டெமரேஜ் சார்ஜ் எல்லாம் வெரி ஹையாக இருக்கும். அதனால் யூ ஹேவ் டு ஹேவ் எ பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, திருப்பூர்லேருந்து யுகேஸ்லேவியாவுக்கு ஒரு கண்டெய்னர் போச்சு, ஒரு கண்டெய்னர், ஒரு குட்ஸ் கண்டெய்னரில் போச்சு. அந்த டப்பா எல்லாம் மஞ்சள் கலர் டப்பா. நம்ம ஊரில் மஞ்சள் கலருக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் யுஎஸ்லேயாவில் மஞ்சள் கலர்னால் யாரும் தொடமாட்டாங்க.
அது வந்து ஒரு என்ன இனாஸ்பீஷியஸ் கலர், என்ன சொல்கிறது, ராசி இல்லாத கலர் அப்படிங்கிற மாதிரி. அது யாரும் இந்த டப்பாவை தொடலை. ஸோ இதெல்லாம் அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த பொருள் திருப்பி அனுப்பல, டெமரேஜ் சார்ஜ் பே பண்ணியே இங்கே இருக்கிற செல்லர் போண்டி ஆகிடுவான். அவ்வளோ டெமரேஜ் சார்ஜ் அங்குள்ள போட்டு சார்ஜ் பண்ணுவான், இல்லைன்னா பொருளே போயிடும். அப்போ அவனுக்கு அத்தனை நஷ்டமாயிடும். ஸோ யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் கலர் தே நார்மலி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் பிளாக்னா யாருக்கும் அது வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ராசியான கலர் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, பிளாக் கலர். ஆனால் அதே ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரியில் வந்து இல்லை ஒரு முஸ்லீம் கண்ட்ரியில் பிளாக்குக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. அதேமாதிரி ஒயிட், பியூர் ஒயிட்டுக்கு நம்ம ஊரில் சில இடத்துல முக்கியத்துவம், நிறைய இடத்துல முக்கியத்துவம் இல்லை. ஆனால் அதே பியூர் ஒயிட் இப்போ வேர் பண்ணி தான் நம்ம கிறிஸ்டியன் கல்யாணமே நடக்குது இல்லையா. அது மாதிரி இதெல்லாம் நீங்கள் ரொம்ப சின்ன சின்ன விஷயம்லாம் அந்த நிறைய இருக்குது அதில், அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். நிறைய சச் கேசஸ் வேர் தேர். அண்டு பேக்கிங் சொன்னார், அதில் 2 வகையான பேக்கிங் இருக்குது. ஒன்று வந்து அந்த பொருளுக்கான பேக்கிங், அப்புறம் 2வது வந்து டிரான்ஸ்போர்ட் பேக்கிங். பொருளுக்கான பேக்கிங்கை ஒரு பனியன் வச்சுக்கோங்க, அதை ஒரு டப்பாவில் போட்டு நமக்கெல்லாம் வாங்குறோம் இல்லையா, அதுதான் அதுக்கு பேர் ப்ராடக்ட் பேக்கிங்னு பேர், ஆர் இட்ஸ் கால்ட் கன்சியூமர் பேக்கிங்னு பேர். ஆனால் அந்த மாதிரி ஒரு 100 டப்பாவோ 200 டப்பாவோ வச்சு ஒரு காட்டனில் ஒரு அட்டைப்பெட்டியில் போடுறாங்கன்னா, இல்லை மரப்பெட்டியில் போடுறாங்கன்னா, அது வந்து டிரான்ஸ்போர்ட் பேக்கிங்னு பேர். அந்த டிரான்ஸ்போர்ட் பேக்கிங் எப்படி இருக்கணும், அல்லது பொருள் பேக்கிங் வந்து அப்படியே பளபளன்னு அப்படியே மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி, அது வந்து டிஸ்பிளேவில் வச்சா மக்கள் அட்ராக்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கணும். ஆனால் டிரான்ஸ்போர்ட் பேக்கிங் வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்க வேண்டியதில்லை, பட் கெட்டியாக இருக்கணும். அது டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அது டேமேஜ் ஆகாத மாதிரி இருக்கணும். தெர் ஆர் மெனி அது மாதிரி சில ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம பேசலாம். அஃப்கோர்ஸ் தெர் ஆர் மெனி திங்ஸ் ஒன் கேன் டாக். இது ஏன் என்னால் பேச முடியும்னா, ஐ யூஸ் டு டேக் கிளாஸஸ் ஃபார் எக்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு கிளாஸஸ் நான் எடுத்தேன் ஒரு காலத்தில். 25 years பேக் ஐ யூஸ் டு டேக் ஃபார் MBAs அண்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட். அதனால் எனக்கு நிறைய தெரியும். பேக்கிங்கன்னே ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். பேக்கேஜிங் ஃபார் எக்ஸ்போர்ட்டுங்கிறதுக்கு ஒரு ஃபுல் செமஸ்டர் எடுத்திருக்கேன்னு பாருங்கள். இப்போ எவ்வளோ இருந்திருக்கும் அதில். ஃபுல் செமஸ்டர் அப்படின்னா 6 மாதம், வாரத்துக்கு 2 கிளாஸ், 2 hours 3 hours அந்த மாதிரினா பேக்கிங் கண்ணே இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குது. அதனால் இதெல்லாம் சில என்னுடைய என்ன எனக்கு தெரிஞ்சதுனால அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஐ தாட் ஐ வில் கிவ் இட் யூ. நீங்கள் பேசினால எந்த தவறுமலும் இல்லை. ஐ எம் ஜஸ்ட் கிவிங் அன் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஸோ தட் யூ பிகம் நாலேஜபிள் ஆன் தட். ஓகே, நம்ம அடுத்தது வந்து சந்தான மரிராஜ் அவர் சொன்னதில் நிறைய விஷயங்கள் சொன்னார். ஐ மீன் ஆசிட், பேசஸ் எக்ஸெட்ரா. அதில் ஒரு 1 or 2 அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஐ தாட் ஐ வில் ஷேர் இட் வித் யூ. நம்ம வந்து வாயில் மென்று சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க இல்லையா. அந்த வாயில் மென்று சாப்பிடுங்க, அந்த உமிழ் நீர், அதுக்கு என்ன தமிழில் இங்கிலீஷில் செலைவா வந்து சுரக்கும். அந்த செலைவாவோட அந்த உணவுப் பொருள் ஜாயின் பண்ணி அது நியூட்ரலைஸ் பண்ணிடும். இந்த சலைவா ஆஸ் அ கெப்பாசிட்டி டு நியூட்ரலைஸ் அசிடிக் ஆர் பேஸ், எதனாலும் அது நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஸோ தட் த ஃபுட் கோஸ் இன்சைட் அவர் ஸ்டொமக் இஸ் அ நியூட்ரலைஸ் ஃபுட்டாக போகும். அதனால தான் ரொம்ப மென்று சாப்பிடுங்கன்னு சொல்கிறது. அந்த ஜொல் இருக்கு இல்லையா, அந்த சலைவா வந்து இட் நியூட்ரலைசஸ் ஆசிட். அந்த pH ஆல்மோஸ்ட் 7க்கு ஈக்குவலாக பக்கமாக வர மாதிரி அது பண்ணி அப்புறம் அது உள்ளத்தலும். அப்படி ஒன்ஸ் இட் இஸ் நியூட்ரலைஸ் ப்ராடக்ட்னா ஃபுட் ஐட்டம்னா அது உள்ள சீக்கிரமாக ஜீரணமாயிடும், டைஜஸ்ட் ஆகி, அண்ட் தென் இட் வில் கம். இஃப் இட் இஸ் அசிடிக் நமக்கு அப்புறம் கேஸ் ட்ரபிள் அப்படின்னு சொல்கிறோம். இன்ஃபேக்ட் எனக்கு இப்போ கேஸ் ட்ரபிள் இருக்குது, பிகாஸ் ஐ கன்சியூம் லாட் ஆஃப் அசிடிக் ஐட்டம்னு நினைக்கிறேன். அது வந்து மென்று சாப்பிட்றது இல்லையா என்னன்னு தெரில. ஐ எம் டேக்கிங் சம் டேப்லெட்ஸ் ஃபார் இட். ஸோ ஒன் ஆஃப் த ரீசன் இஸ் ஐ ஷுட் நாட் டேக் மோர் ஆஃப் ஆசிட் ஐட்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லெமன் அதிகமாக சாப்பிடக்கூடாது, ஆரஞ்சு சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி புளி ரசம், புளி குழம்பு அதெல்லாம் அப்படி காரம் உள்ளதையும் குறைச்சிக்கங்க அப்படின்னு டாக்டர் சொன்னார். அது அசிடிக்காக இருக்கிறதுல கொஞ்சம் குறைச்சிக்கங்க, பிகாஸ் உங்கள் ஆல்ரெடி கேஸ் ட்ரபிள் இருக்கிறனால அப்படின்னு சொன்னார். பட் ரொம்ப நாளாக அழகாக அவர் பேசினார். ஹவு எ டீத் வில் டீகே பிகாஸ் ஆஃப் த இந்த நியூட்ரலைசேஷன் இல்லாதனால அப்படிங்கிறதுலாம் நிறையா அவர் சொன்னார். அது அவருக்கு வாழ்த்துக்கள். நல்லாவே பேசிட்டார். மேபி அவர் ஆஸ் ஐ செட் அவர் நெக்ஸ்ட் டைம் வந்து ஆங்கிலத்தில் பேச ட்ரை பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் அந்த பேராவாக பண்ணி நீங்கள் பேசலாம். அவர் தங்க அருண்குமார் வந்து பேராவாக பண்ணி பேசி அழகாக பேசினார். அது மாதிரி சந்தான மரிராஜ் இன்னும் அதை பழகிக்கலாம். பேராவாக பேசும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி இருக்கும், கேட்குறவங்களுக்கு அது கொஞ்சம் கிளாரிட்டி வரும். திவ்யா வந்து ஐ திங்க் ஷி ஸ்போக் ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆஸ் ஷி ரைட்லி செட், we are not aware of many fundamental rights. Fundamental rights by law we are equal, both men and women are equal. Voting rights இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும். ஆனால் இன் ப்ராக்டிஸ் we are not equal many times. அதனால் சட்டப்படி நம்ம ஈக்குவல் தான், ஆனால் ரியாலிட்டியில் நம்ம வந்து பெண்களும் ஆண்களும் ஈக்குவலாக நம்ம எங்கேயுமே பார்க்க முடியறதில்ல. ஒரு சேலரி கூட ஆண்களுக்கு அதிகம் பெண்களுக்கு குறைவு அப்படின்னு இருக்கோம்.
அப்புறம் வேறு மாதிரி சில ஒரு டெஸ்பாரிட்டியும் இருக்குது, வித்தியாசங்களும் இருக்குது. சில இடங்களில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, சில இடத்துல ஆண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. பட் பை அண்ட் லார்ஜ் ஆண்களுக்கு முக்கியத்துவமும் பெண்களுக்கு கொஞ்சம் ரெண்டாவது ஸ்தானம் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இன் லா வி ஆர் ஈக்குவல், பட் இன் ப்ராக்டிஸ் வி ஆர் நாட் ஈக்குவல் அப்படிங்கிறது தான் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். அது இன் ப்ராக்டிஸ் ஈக்குவலாக வர்றதுக்கு வி ஹேவ் டு எஜுகேட் அவர் செல்ஸ், என்டையர் பப்ளிக் ஷுட் கெட் எஜுகேட்டட் அவர் செல்ஸ் அப்படிங்கிற சொல்கிறது உண்டு. ரெண்டாவது மைண்ட் செட் ஆஃப் த ஃபீமேல்ஸும் ஹேஸ் டு சேஞ்ச். பிகாஸ் எதாக இருந்தாலும் அவரை கேட்டுக்குங்கன்னு வீட்டில் சொல்கிறது நம்ம பார்த்துருக்கோம். அஃப்கோர்ஸ் இப்போ தான் மாறுது, அவங்களுக்கு கேட்டுக்குங்கன்னு ஜென்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த சாவி கொத்து அவங்க மடியில் தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் மாறிட்டு வருது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் சேஞ்சிங். ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற வேர்டே எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. பிகாஸ் ஒன் கேனாட் பி ஈக்குவல், நோ. பிகாஸ் அவங்க வேறு ஜீன், நம்ம வேறு ஜீன். அவங்க சிலதில் ஒரு ஆண் இடத்துலையும் ஒரு பெண்மைத்தன்மை இருக்குது, ஃபெமினிசம் இருக்குது, ஒரு மேஸ்குலைனிசம் இருக்குது. அதேமாதிரி ஒரு பெண்களுக்கு இடத்துலையும் ஒரு ஃபெமினிசம் இருக்குது, மேஸ்குலைன் ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ பெண்களில் அந்த ஃபெமினிசம் கேரக்டர் ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும் அவங்க ஏரியாவில். நமக்கு மேஸ்குலைன் கேரக்டர் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும் அங்கே இருக்கணும். ஸோ யூ கேனாட் கால் தட் வேர்ட் ஈக்குவாலிட்டிங்கிற வேர்டு வேணால் எனக்கு கொஞ்சம் அதில் எனக்கு பர்சனலி ஐ டோன்ட் ஹேவ் அக்ரிமெண்ட், பட் தட் இஸ் அ வேர்ட் யூஸ்ட் எவ்ரிவேர். ஸோ லெட் அஸ் கோ வித் தட் வேர்ட். we need not become equal in many cases. Let it be unequal, but then let us respect each other. அவங்களுடைய அந்த ஸ்டாண்டோ அல்லது கேப்பபிலிட்டி நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணால் போதும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்புறம் அஃப்கோர்ஸ் சொன்னாங்க இன்னொன்று ஒரே ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் திவ்யா சொன்னதில் ஐ வாண்டட் டு சே. சப்போஸ் நான் ரொம்ப ஏழை, என்னால் கோர்ட்டுக்கெல்லாம் போய் வக்கீல்லாம் வச்சு வாதாட முடியலன்னா கவர்மெண்ட்டே ஒரு வக்கீலை கொடுப்பான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகேப்பா, நீ உனக்கு கேஸ் எல்லாம் பண்ண முடியாதுன்னா கவர்மெண்ட் வில் கிவ் அ வக்கீல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், அண்ட் தென் தட் வக்கீல் வில் கோ டு த கோர்ட் ஆன் யுவர் பிஹாஃப் அண்ட் தென் ஃபைட் ஃபார் யுவர் ரைட்ஸ். அதெல்லாம் கூட இருக்குது, அந்த ஒரு ஸ்கீம் இருக்குது. தட் ஆல்சோ என்னமா லோக் அதாலத் இருக்குது. அது ஒரு கைண்ட் ஆஃப் கோர்ட் வேர் லாட் ஆஃப் செட்டில்மெண்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஏன்னா நம்ம ஊரில் கோர்ஸ் இது கோர்ட் நிறைய கேசஸ் ஆர் பெண்டிங். சம்திங் லைக் 4 lakh கேசஸ் என்னமோ, 4 லட்சம் கேஸோ 4 மில்லியன் கேஸோ நமக்கு தெரிய மறந்துட்டேன். அவ்வளோ கேஸ் பெண்டிங் இருக்குது. நினச்சி பாருங்கள், 4 லட்சமோ 4 மில்லியன் கேஸை எப்போ தான் கோர்ட்டில் முடிக்க போகுது? அவ்வளோ கோர்ட்டும் இல்லை, அவ்வளோ வக்கீலும் இல்லை, அவ்வளோ இடமும் இல்லை. பட் இட்ஸ் பெண்டிங் அண்ட் ஈச் கேஸ் கண்டினியூஸ் ஃபார் 10 years 15 years அப்படியெல்லாம் இருக்குது. இல்லை, இதுதான் கரெக்டு. அந்த 4 லட்சங்கிறது அந்த ஃபிகர் மே நாட் பி ரைட். பட் நம்ம ஜெயிலில் 4 லட்சம் பேர் இருக்காங்க. அதில் 3,60,000 பேர் அவங்க குற்றவாளின்னு முடிவாகலை, அவங்க கேஸ் நடந்துட்டு இருக்குது. ஒரு 40,000 பேர் தான் ரியல் குற்றவாளிகள் who are there in the jail. But balance 3,60,000 people who are in the jail, they are not the convicts. அவங்க கான்விக்ட் ஆகலை, அவங்க குற்றவாளின்னு வரல, இன்னும் கேஸ் நடந்துட்டுருக்கு. அப்போ அந்த கேஸ் எப்போ முடிஞ்சு எப்போ அவங்க ரிலீஸ் ஆகுறதுங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சார்ட் ஆஃப் some of these issues, some of the additional points I thought I'll share with Divya. So இதெல்லாம் very interesting. I think it's quite an interesting session, primarily because we have taken three different subjects. அடுத்த முறை நீங்கள் என்ன பண்ணலாம், என்னோட ஒரு யோசனை என்னென்னா, ஒரு லிட்டில் ப்ரெசன்டேஷன், அப்படியே ஒரு டிஸ்பிளே கூட பண்ணலாம் முடிஞ்சால். யூ கேன் அது என்னது ஸ்க்ரீன் ஷேரிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை முக்கியமான பாயிண்ட், ஒரே ஒரு ஸ்க்ரீனாக இருந்தால் கூட பரவாயில்ல, முக்கியமான பாயிண்ட். இப்போ தங்க அருண்குமார் என்ன பண்ணணும், ஓகே இது நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட், லெட்டர் ஆஃப் கிரெடிட், அப்புறம் வேறு என்ன சொன்னார், அந்த மாதிரி ஒரு எல்சி, அந்த மாதிரியெல்லாம் ஒரு 4 பாயிண்ட் போட்டு அப்புறம் பேசினார்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் கேட்குறவங்களுக்கு. அதே மாதிரி திவ்யா வாட் ஆர் த ஃப்ரீடம் டு ஓன் ப்ராப்பர்ட்டி, ஃப்ரீடம் டு ஃபாலோ பர்டிகுலர் எஜுகேஷன், ஃப்ரீடம் டு ஃபாலோ எ ரிலிஜன், அந்த மாதிரி 4 பாயிண்ட் மட்டும் டிஸ்பிளே பண்ணி, நிறைய ஸ்லைட்ஸ் கூட வேண்டாம், 1 slide ஆர் மேக்ஸிமம் 2 slide யூ கேன் கிவ். அதே மாதிரி சந்தான மாரிராஜ் எப்படி பண்ணியிருக்கலான்னா, வாட் ஆர் ஆசிட்ஸ், பேசஸ், சால்ட்டு, அப்புறம் வாட் இஸ் மென்ட் பை பிஹெச், வாட் இஸ் நியூட்ரலைசேஷன், அந்த மாதிரி ஒரு 4 பாயிண்ட் வச்சு பண்ணும்போது இன்னும் அந்த ப்ரெசன்டேஷன் வில் பி வெரி எஃபெக்டிவ். அப்போ உங்களுடைய தாட் ப்ராசஸுமே உங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிரும். நீங்களும் யூ வில் நாட் மிஸ் எனி பாயிண்ட், அண்ட் ஸோ தட் யூ வில் கவர் வாட் எவர் யூ வாண்டட் டு கவர் இன் தட் ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். ஷார்ட் பீரியடில் நிறைய கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஓகே,
I think these are my comments on this. If you have any comment on any general comment also, you are welcome. But Tanga Arun Kumar can comment on other two talks. Similarly, Santana Mariraj can comment on other two talks. Divya பேசினதுலையும் அருண்குமார் பேசினதுலையும் அவர் கமெண்ட் பண்ணலாம். When I say comment, you need not take it negative. Comment can be positive also. அதில் ஒரு புது பாயிண்ட்டாக இருக்கலாம், இல்லை இந்த பாயிண்டில் ஏதாவது கொஞ்சம் கரெக்ஷனாக இருக்கலாம், எனிதிங் ஓகே. அந்த கமெண்ட்டுங்கிறத நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டாம். பிகாஸ் நார்மலி இந்த இங்கிலீஷ் டேர்மில் இது ஒரு ப்ராப்ளம். அப்போ என்ன சொல்ல வேண்டியது, பாசிட்டிவ் கமெண்ட்ஸு நெகட்டிவ் கமெண்ட் அதை வேறு ஒரு அப்ஜெக்டிவ் போட வேண்டியிருக்கு. பட் நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. சந்தானம், நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ண விரும்புகிறீங்களா? அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அதை பற்றி, இந்த கான்ஸ்டியூஷனில் என்ன ஃப்ரீடம் இருக்குன்றது பற்றியோ அல்லது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பற்றியோ. சார் சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம், இந்த கான்ஸ்டியூஷன்ல வந்து கோர்ட், சுப்ரீம் கோர்ட் வந்து ஒன்றுதான் இருக்கு. ஆனா ஹை கோர்ட் வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் ஹை கோர்ட் இல்லைல்ல? ஆமா, பட் முக்கியமாக நிறைய ஸ்டேட்ல இருக்கு, சில ஸ்டேட்ல இல்லை. கரெக்ட் தான். நம்ம ஸ்டேட்ல ஹை கோர்ட் இருக்கு, ஆனா சில ஸ்டேட் ஒரு 3 ஸ்டேட் சேர்த்தே ஒரு ஹை கோர்ட் இருக்கு. ஆமா இருக்கு. ஆமா நம்ம ஊர்ல வந்து அந்த கோர்ட் சொல்லிருந்தாங்க. இல்ல, நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதாவது ஹை கோர்ட் எல்லா ஸ்டேட்ல வைக்கணும்னு சொல்றீங்களா? அப்படி வச்சா கொஞ்சம் நீங்க சொல்ற மாதிரி நிறைய கேசஸ் பெண்டிங்ல இருக்குங்களா? கேசஸ் பெண்டிங் இருக்கு. ஓகே, ஒண்ணு வந்து கோர்ட், வக்கீல் இல்ல, ஜட்ஜஸ் இல்லைங்கிறது ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம் என்னன்னா, அந்த இவங்க அந்த வக்கீல் இருக்காங்க, அவங்க தள்ளி வாய்தா வாங்கிட்டே இருப்பாங்க. ஒரு கேஸ் இன்னைக்கு வருதுன்னா இன்னைக்கு 2 பார்ட்டி வந்திருக்கணும், அப்போதான் அன்னைக்கு கேஸ் நடக்கும். ஒரு பார்ட்டி வரலன்னா அவர் வாய்தான்னு வாங்கிப்பார். அப்புறம் அது போஸ்ட்போன் ஆகிடும். போஸ்ட்போன் அடுத்த மாதம் ஏதோ ஒரு நாள் போடுவாங்க. மறுபடியும் அதில் எவனோ ஒருத்தர் வரமாட்டான். இந்த மாதிரி வாய்தா வாங்கியே வருஷக்கணக்கில் அதில் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். 2 வாய்தாக்கு மேலே வாங்க முடியாது, 3 வாய்தாக்கு மேலே வாங்க முடியாது, ஏதோ ஒரு கொண்டு வரணும். அப்போ தான் அது சீக்கிரமாக இதாகும். பட் நிறைய கேசஸ் வந்து அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ண முடியுமா, இந்த லோக் அதாலத்து இல்லை வேறு ஏதாவது இதில் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். 3வது வந்து அப்பீல் போயிடுறாங்க. இப்போ நான் ஒரு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் நான் தோத்துட்டேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போகிறேன், அப்பீல் பண்ணுறேன். அப்போ அங்கே கேஸ் நடக்குது. அங்கே வந்து அவர் ஜெயிஸ்டர், இன்னொருத்தர் என்னுடைய எனிமி ஆப்போனன்ட் ஜெயிஸ்டர். அப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் வி கோ டு சுப்ரீம் கோர்ட். ஒரே கேஸு இந்த மாதிரி 4-5 கோர்ட்டு போகும்போது அப்போ அந்த கேஸ் முடியறதே இல்லை. அது அப்பீல் போய் அது வந்து முடியிருக்கே ஒரு 10 வருஷம் ஆகிடுது. அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதிலெல்லாம் கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சேஞ்சஸ், மாடரேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். அப்போ தான் அது வந்து உங்களுக்கு இந்த நம்பர் ஆஃப் கேசஸ் முடியும். பட் நிறைய அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட், நிறைய சிவில் கேஸ் எல்லாம் அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம். 21 ஹை கோர்ட்ஸ் இருக்கு சார் இந்தியால மட்டும். வெரி குட். ஆனா 3 or 2 ஸ்டேட்ஸை வந்து கம்பைன் பண்ணி ஒரு ஹை கோர்ட் இருக்கு. 3 ஸ்டேட்டையும் சேர்த்து ஒரு ஹை கோர்ட் இருக்கு. ஆமாம். இல்லை இதில் வந்து நம்பர் ஆஃப் கோர்ட்டு அதிகம் பண்ணுறதுங்கிறது ஒரு பக்கம். அதை விட முக்கியம் கேஸே வராமல் பண்ணுறது தான் முக்கியம். அந்த மனஸ்தாபங்களை குறைச்சிட்டோன்னா, இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கலே நான் வந்து கொங்கு ரீஜனில் இருக்கேன். கொங்கு ரீஜனில் பெரிய பிரச்சனை, ஒரு அடி தள்ளி வச்சிட்டான் என்னோட லேண்டில் ஒரு அடி அவனுக்கு போயிடுச்சு. அவனை யார், அவன் தம்பியாக இருப்பான். இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும் 10 வருஷமா. இன்னொருத்தன் 1 இன்ச் தள்ளி போச்சுன்னு ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கும், அது நடக்கும் 5 வருஷமா. சரி, இதெல்லாம் அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில் கொஞ்சம் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருந்தால் நிறைய கேஸ் சால்வ் ஆயிரும். இதை வந்து கவர்மெண்ட் ஏதாவது ஒரு வகையில், கவர்மெண்ட்டு மட்டும் இல்லை, நம்ம படிப்பறிவு உள்ளவங்க எல்லாருமே கொண்டு வந்தோம்னா நம்பர் ஆஃப் கேஸே குறைஞ்சிடும். நம்பர் ஆஃப் கேஸ் வில் கம் டவுன். அப்போ கோர்ட் எச் பண்ணுறது பண்ணிக்கலாம். தட் வில் பி இட்ஸ் லைக் ஹாஸ்பிட்டல் எச் பண்ணக்கூடாது, டாக்டர் எச் பண்ணக்கூடாது. சார் அப்படின்னாலும் இப்பதான் சமாதான மையம்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க கோர்ட்டு. எல்லாத்துக்கும் தனித்தனியா பிரிச்சுமே அந்த கேஸ் குறைய மாட்டேங்குன்னு. அதான் காரணம். பிகாஸ் எல்லாத்துக்குமே நம்ம கோர்ட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். எதனாலும் நம்ம கோர்ட்டுக்கு போறோம். ஒன்றும் இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கோர்ட்டுக்கு போக ரெடியா இருக்காங்க. என்னன்னா May 5 எக்ஸாம். எது ஸ்டேட் போர்டில் 10th ஸ்டாண்டர்டுக்கு, May 11th ஸ்டாண்டர்டுக்கா, சாரி 11th ஸ்டாண்டர்டுக்கு நினைக்கிறேன், May 5 எக்ஸாம். இன்னும் போர்ஷன் முடிக்கல, எங்களுக்கு போஸ்ட்போன் பண்ணணும்னு சொல்லி ஏதோ ஒரு குழந்தையோட அப்பா கோர்ட்டுக்கு போனாலும் போவார். குவைட் லைக்லி எவ்ரிபடி இஸ் ரைட்டிங் டு த எஜுகேஷன். எவனோ ஒருத்தர் கோர்ட்டு போயிடுவார். கோர்ட் என்ன சொல்லும், அந்த ஹியரிங் பண்ணுறவர்களும் நீ எக்ஸாம் நடத்தாதேன்னு சொல்லும். இந்த மாதிரி எல்லாமே அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் இருக்கா. இது என்னை பொறுத்தவரையிலும் கோர்ட்டுக்கும் ஆஸ்பத்திரி போகாமல் இருந்தீங்கன்னா நீ ரொம்ப யூ ஆர் பிளஸ்ட் ஹியூமன் பீயிங்.
You are a blessed human being provided you don't go to the court and don't go to the hospital. இந்த ரெண்டுமே ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டலே தேவையில்லை. நீ நல்லா இருந்து எதுக்கு ஆஸ்பத்திரி போகணும் இல்லையா? அது கொஞ்சமாக தேவை. பட் ஆனால் அதுக்காக ஆஸ்பத்திரி கட்டிகிட்டே இருக்கக்கூடாது. ஹாஸ்பிட்டல் யூ ஷுட் நாட் பில்ட். யூ ஷுட் வி ஷுட் டூ ஆஸ் அ கண்ட்ரி ஹவு டு பி ஹெல்த்தி, ஹவு டு பி எக்ஸசைஸு, அப்புறம் பிராணாயம், அது இதுன்னு நல்ல உணவு, அதாவது மருந்தடிக்காத உணவு, இப்படி தான் போகணுமே ஒழிய நம்ம என்ன பண்ணுறோம், உள்டாக ஹாஸ்பிட்டலாக கட்டிகிட்டு இருக்கோம். மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இதை வந்து ஆஸ் எ சொசைட்டி வி ஷுட் டிஸ்கரேஜ் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது வந்து நிறைய பேர் பேசுகிறாங்க. பட் தென் somehow it does not come to the reality. But it should come to the reality so that India will prosper. Okay. So we have another 2 minutes. Santana Mariraj, நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? சார் வேற திவ்யா சொன்னதுக்கும் அவர் சார் அருண்குமார் சொன்னதுக்கும் ஏதாவது அவங்க டாபிக்ல ஏதாவது கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். Sir, the 44th Amendment of 1978 removed the poverty of rights to poverty from the list of fundamental rights, sir. ரைட் டு பாவர்ட்டியா? ரைட் டு பாவர்ட்டின்னு இருக்காது, right to property, sir. ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ரைட் டு ப்ராப்பர்ட்டி. சரி சார், ஓகே அதான் குட். அந்த ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஐ திங்க் வி அப்ரிஷியேட். திவ்யா, யூ வாண்டட் டு சே சம்திங்? No, sir. Okay, we will close at this because I have a class at 10 o'clock. We will meet again in the next Sunday with another topic. I had one topic about organic farming. அது நல்லதா கெட்டதா அப்படின்னு. ஏன் நல்லதா கெட்டதா? அது நல்லதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் ஏன் கெட்டதாங்கிற கேள்வி போட்டேன் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்ரீலங்காவோட ப்ராப்ளத்துக்கு ஒன் ஆஃப் த ரீசன் இஸ் அவங்க தே வாண்டட் டு ஸ்விட்ச் ஓவர் டு ஆர்கானிக். என்டையர் ஸ்ரீலங்கன் ஃபார்மிங் வந்து ஆர்கானிக் போகலான்னு கவர்மெண்ட் எல்லாம் முடிவு பண்ணி ஃபெர்டிலைசர்லாம் இம்போர்ட் பண்ணாமல் இருந்தது அதுவும் ஒரு காரணம் என்று சொல்கிறார்கள். அப்படி ஏன்னா இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து வாட் இஸ் த இஷ்யூஸ்? ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்ரீலங்கான்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம். மேபி நீங்க அதை கொஞ்சமா போகல. ஆமா கரெக்ட். எடுத்தோடனே வந்து நான் ஃபெர்டிலைசர் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு போயிட்டாங்க. ஆமா கரெக்ட். அருண்குமார் சொன்னது கரெக்ட். அது போக ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து கொஞ்சம் லாங் ஒரு ஜெஸ்டேஷன் பீரியட் இருக்கும். ஈல்டு குறைவா கிடைக்கும். ஒரு ஏக்கர் தக்காளியில் 60 டன் வரும்னா ஆர்கானிக்கில் ஒரு 30 டன் தான் வருங்கிறாங்க. அப்புறம் என்னங்க ஹை நியூட்ரிஷன் இன் ஆர்கானிக் ஃபார்மிங். ஆமாம் இருக்கு. பட் தென் ஹை நியூட்ரிஷனுக்கு நம்ம உடம்பே ரெடியாக இருக்காது. இப்போ எல்லாம் நம்ம மருந்து சாப்பிட்டு ஹை நியூட்ரிஷன் நல்லது கொடுத்தா கூட நம்ம உடம்பு வேண்டாங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. இப்போ நம்ம உடம்பே இப்போ பாய்சனாக இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம நிலமும் பாய்சனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதில் நிறைய டிபேட்ஸ் இருக்குது. அந்த டாபிக் ஐ லீவ் தட் டு யூ. நீங்கள் அந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் திங்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். வி வில் மீட் அகெயின் நெக்ஸ்ட் வீக் சண்டே அட் த சேம் டைம். தேங்க்யூ. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.